இரண்டாம் திருமணம் எப்போது நிகழும்? ஆண், பெண் இருவருக்குமே இரண்டாம் திருமணம் பொதுவாக 3 அல்லது 9வது அதிபதியின் திசை அல்லது புத்தி காலத்தில் நடந்தேறுகிறது. 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதி திசையில் புத்தி காலத்தில் சில கிரகங்களின் இணைவாலும் 16ஆம் இடத்தின் அதிபதி திசை 2ஆம் திருமணம் நடந்தேறுகிறது. திருமணத்துக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது 2 விஷயங்களை முக்கியமாக கவனிப்பார்கள். ஒன்று செவ்வாய் தோஷம், மற்றொன்று ராகு கேது தோஷம். செவ்வாய் லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம். ராகு கேது லக்கணம் 2, 7, 8 இருந்தால் தோஷம். இந்த இடங்கள் எல்லாம் காதல் சுகத்தையும் குடும்ப தாம்பத்திய சுகத்தில் இல்லற வாழ்க்கையும் இடங்களாகும். செவ்வாய் 7, 8 இருந்தால் காதல் உணர்வு அதிகமாக அதற்கு இணையான அந்த ஜாதகர் ஈடு கொடுக்கும் இல்ல துணையை அமைய வேண்டும் என்ற நோக்கில்தான். அதுபோல் காதல் உணர்வு அதிகம் 7, 8 உள்ள செவ்வாய் உள்ள ஜாதகமாக பார்த்து சேர்த்தார்கள். 7ஆம் இடம் காதலையும் காமத்தையும் இடம். இது களத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த இடத்தின் அதிபதி பலம் பெறுவதும் நீச்சம் அடையாமல் இந்த இடத்தை வைத்துத்தான் ஒருவர் நடத்தை, ஆசை, காதல், ஈடுபாடு போன்றவற்றை அறிய முடியும். குரு போகக்காரகன், சூரியன் காமகாரகன். இந்த இருவரும் பார்ப்பதில் நல்லதும் கெட்டதும் இருக்கிறது. இந்த 2 கிரகங்களுக்கும் பாவ கிரக பார்வை நீச்ச சேர்க்கை ஏற்பட்டால் ரகசிய உறவுகள் ஏற்படலாம். 8ஆம் இடத்தில் குரு அல்லது சுக்கிரன் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் காதல் கொள்வதற்கான கள்ளக்காதல் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளது. கர்ப்பஸ்தானத்தில் ஜாதகத்தின் 4வது இடமான சுகஸ்தானம். எல்லா விதமான சுகங்களுக்கும் இந்த இடம்தான் முக்கியம். இந்த இடத்தின் அதிபதி பலம் பெற்று இருந்தால் காதல் சிறப்பாக நடக்கும். பெண்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் கர்ப்பஸ்தானம். ஒழுக்க நெறி பற்றி சொல்லும் இடம். 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி பலமாக இருந்தால் ஒழுக்கம் தவறாக, காதல் நெறி தவறாத வாழ்வு. 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருந்தால், நீச்ச கிரகங்கள், தீய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் கூடா நட்பு தேடி வரும். சஞ்சல மனம், சனி சந்திரன் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை, நட்சத்திர சாரம், சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி, சனி சந்திரன் நீசம் போன்ற அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் அப்படிப்பட்டவர் சுலபமாக மனதை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். வீழ்ச்சிக்கு மயங்குவார்கள். சபல புத்தி, சஞ்சல மனம் இருக்கும். சபல புத்தி ஆண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்து 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் வயதில் மூத்த காதலி அமைவார். 7ஆம் வீட்டில் நீச்ச கிரகம் இருந்தால் சபல புத்தி உண்டாகும். 7ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் இருந்தால் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பெண்ணின் தொடர்பு உண்டாகும். தோஷம் உள்ள ஜாதகம் லக்கணத்துக்கு 7, 8 ராகு கேது உள்ள ஜாதகத்துடன் அதே சமதோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்ப்பதன் மூலம் அவர்களின் ஆசைகள், உணர்ச்சிகள் ஒத்துப்போகின்றன. இருவரும் சரிபாதி இன்பம் கிடைக்கிறது. தோஷம் உள்ள ஜாதகங்கள் சேராமல் ஒருவருக்கு மட்டும் தோஷம் இருந்து மற்றொரு தோஷம் இல்லாது இருந்தால் காதல் சுகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போய் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தால் என்ன? ஆண், பெண் எந்த ஜாதகம் இருந்தாலும் விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தால் காதல் வேட்கை அதிகமாக. விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருந்தால் காதலுக்கு எதையும் செய்ய துணிவார்கள். சுக்கிரன் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து அமர்ந்து விட்டால் கேட்கவே வேண்டாம். காதல் வேட்கை தீர்த்து கொள்ள எந்த எல்லை வரை போக தயங்க மாட்டாள். திருமணத்திற்கு காத்திருக்கும் ஒவ்வொருவரும் தமக்கு வரும் கணவன் மனைவி மிகவும் நல்லவர் இருக்க வேண்டும் என்பதில் இருந்தால் திருமணம் செய்வதற்கு முன்னரே சிறந்த ஜோதிட ஆய்வை செய்து முடிவெடுத்தல். திருமணம் பந்தம் நீண்ட நாளைக்கு தொடர்வதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. திருமணமான பிறகு எனக்கு வயதான வர நல்லவரா இல்லையா கெட்டவர் நினைத்து இயங்க வேண்டியது